ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg பீஃப் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல பீஃப் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 1 kg கிசான் கோல்ட் ரைஸ், 1 kg பீஃப், 8 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 தக்காளி, 1 கட்டு கொத்தமல்லி, அரை கட்டு புதினா, 10லேருந்து 15 பச்சை மிளகா, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, 1 கப் ஆயில், தேவையான அளவு நெய், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 லெமன், 1 கப் தயிர். எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg பீஃப் பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல பீஃப் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 1 kg கிசான் கோல்ட் ரைஸ், 1 kg பீஃப், 8 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 தக்காளி, 1 கட்டு கொத்தமல்லி, அரை கட்டு புதினா, 10லேருந்து 15 பச்சை மிளகா, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, 1 கப் ஆயில், தேவையான அளவு நெய், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 லெமன், 1 கப் தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை தாளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கறியை நம்ம வேக போடணும். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 kg பீஃப், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு. கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. கறியை வேக வச்சதுக்கப்புறம் இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஒரு தண்ணியில் நல்லா அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆனணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை அதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய், நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் சூடாகணும். நெய்யும் ஆயிலும் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் லைட்டாக பொரிஞ்சோன்னும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கஸ்தூரி மேத்தி, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம்.
கஸ்தூரி மெய்த்தி ஃப்ரை ஆனனும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌனாக வணங்கணும். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, அது கூடவே ஒரு கப் தயிர், ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பச்சை ஸ்மெல்லு இப்போ போயிடுச்சு. இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 கப் அளவு அரிசி எடுத்ததுக்கு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துணும். இது கறி வேக வச்ச தண்ணியும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இப்போ நல்லா கொதிச்சணும். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் காரமும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வசை மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக வந்ததுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கலாம். நெய்யை சேர்த்திட்டு இது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு பழைய தோசைக்கல் ஒன்று அடியில் வச்சு 20 நிமிஷம் இதை தம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தம்மிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான பீஃப் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.